மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இது எனக்கு ஷாக்கிங் நியூஸ். திமுக கட்சி ஆரம்பித்து 75 வருஷம் கடந்துருச்சு போல். அது சம்மந்தப்பட்ட புக்கு வெளியிடுறாங்க. அந்த நிகழ்ச்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் என்னோட கணிப்பு மிஸ் ஆகாது. ஏன்னா நான் எலெக்ஷன், இந்த தேர்தல், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த அரசியல் களத்தில் நான் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜேந்திர சோழன் எழுதி வச்சுக்க. இவர் ராஜேந்திர சோழனாக இருக்கிறதுக்கு முழு தகுதி படைத்தவர். ராஜராஜ சோழன் இருக்கும்போதே ராஜேந்திர சோழன் எவ்வளோ சாதனைகளை புரிஞ்சார். அந்த மாதிரிங்க சோழ பேரரசை எப்படி கட்டி ஆந்தார், அந்த மாதிரி ஒருத்தர் தாங்க திமுகக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துரைமுருகன் அவர்கள் உச்சி முகந்து பாராட்டிட்டார். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன். இவர் உச்சி முகந்து பாராட்டும் போது பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். எக்ஸாக்டாக இந்த ரியாக்ஷன் தான் கொடுத்தார். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜேந்திர சோழனா இருக்காரா, இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜராஜ சோழனா இருக்காரா? யாரை எடுத்து எதோடையா கம்பேர் பண்ணுறீங்க? நாங்கள் செவனேன்னு எங்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன்லாம் நீங்கள் பண்ணும்போது எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற உதாரணத்தை கொண்டு வரீங்க. அவ்வளோ கட்டுக்கோப்பானவர். அவரோட வாழ்க்கை, அவரோட விஷயங்கள் அத்தனையுமே நான் படிச்சிருக்கேன். வீரோங்கிறதுக்கு பேர் போன ஒரு மனுஷன் அந்த மன்னர். அவரை எடுத்து இவரோட கம்பேர் பண்ணும்போது மொதல் கொஸ்டின் கேட்குறேன், இவருக்கு முதல்ல சோஷியல் மீடியா ஹேண்டில் ஒழுங்காக பராமரிக்க தெரியுதா? நான் மற்றதெல்லாம் விட்டுறேன். இவர் வாரிசாக வந்தார், அதை பண்ணார், இதை பண்ணார், இதெல்லாம் விட்டுறேன். சோஷியல் மீடியா ஹேண்டில், என்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. உங்கள் சோஷியல் மீடியாவை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது, என்னோட சோஷியல் மீடியாவை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது. துணை முதலமைச்சராக இருந்து இவர் சோஷியல் மீடியாவை கூட இவருக்கு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல. இவர் எந்த விஷயத்தை ரீட்வீட் பண்ணார் இன்ஸ்டாவில், எவ்வளோ பெரிய சர்ச்சை போணுச்சு, அதுக்கப்புறம் அதை ரீட்வீட்டை எடுத்து விட்டார். இந்த கதை அத்தனையுமே நம்ம பார்த்துருப்போம். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசணும். மழை சார்ந்த அறிவிப்பு நம்ம அத்தனையும் கவனிச்சுட்டு இருக்கோம். துணை முதலமைச்சர் அங்கங்கே போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு. மழை சார்ந்த விஷயத்தில் ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுப்பான்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டு இருந்தா, இவர் ஒரு நடிகையோட ஒரு வீடியோ ரீட்வீட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இவர் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட பேரரசோட இவர் எப்படியா கம்பேர் பண்ணுவீங்க? சோஷியல் மீடியாவை கூட ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாத இவர் வீரம் பொருந்திய சோழ பேரரசில் இருக்கக்கூடிய சோழ பேரரசை இந்தியாவில் ஒரு தமிழராக இருந்து ஒருத்தர் வெளியே போய் படையெடுத்து ஒரு சோழ பேரரசை பெருசாக விரிவாக்கின ராஜேந்திர சோழனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றாயா? முதல்ல எப்படி இந்த கம்பேரிசன் உங்களால் பண்ண முடியுது அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவே ஹேண்டில் பண்ண தெரியல, இவரை எடுத்து போய் அவரோட கம்பேர் பண்ணுறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ ரெண்டாவதுமே முக்கியமான விஷயங்க. இல்லைங்க, நாங்கள் சொன்னது திமுக கட்சிக்கு எங்களை பொறுத்தவரையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜேந்திர சோழங்க. நீங்கள் இதை மறுக்க முடியாது. தமிழ்நாடு அரசு நிர்வாகம், நீ மாற்று கட்சி, உனக்கு 1000 விஷயம் கண்ணில் வரும். என் கட்சி திமுக பற்றி நான் அப்படி பேசும்போது நான் அப்படி பேசுகிறேங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவர் சோழ பேரரசை பெருசாகினவர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறவர் திமுகவை கீழே இழுத்து விடுறவர். திமுகவோட வீழ்ச்சி 75 வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 75 வருஷ கட்சி எப்படி வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஒரு புக் எழுதுவாங்க. அந்த புத்தகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இந்த கட்சி வீழ்ந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மை பதிக்கப்படும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. எப்படி இப்படி சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணா திமுக ஆரம்பித்தார். திமுகவோட வீழ்ச்சி அங்கே கலைஞர் என்ன பண்ணார்? மிக முக்கியமாக அவர் ஊழலை உள்ளே கொண்டு வந்தார், வாரிசை உள்ளே கொண்டு வந்தார், குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்தார். சரிங்களா? இது மூணையும் அவர் உள்ளே கொண்டு வந்தது. அவருக்கு அடுத்தடுத்த முறை, 2வது முறை திமுக எப்போதுமே ஜெயிக்காது. காரணம் என்னன்னா, இவர்கிட்ட இந்த மாதிரி பல மைனஸ் இருந்துச்சு. சரி, அதை கடந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும்போது அதே ஊழல் இருந்துச்சு, அதே நேரத்தில் அதே வாரிசு அரசியல், அதே குடும்ப அரசியல். அதை தாண்டி மிக முக்கியமாக அதிகாரிகளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பொறுப்பு டிஜிபியோட நியமனங்கள் மூலமாக இங்கே நிர்வாகமே நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகளோட அந்த வாய்ஸ் இந்த திமுக ஆட்சியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே முதலமைச்சர் என்னப்பா படிக்கணுமா, படிச்சு விட்றேன், என்ன உட்கார, என்ன கோட் ஷூட் போட்டுக்கணுமா, போட்டுக்கிறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ முதலமைச்சர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சர் தன்னிச்சையாக யோசிச்சு எதுவும் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு, கலைஞர் இருக்கும்போது இல்லாத குற்றச்சாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் வந்துச்சு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை நான் பழையபடி வாரிசு இல்லாத, குடும்பம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்துக்கு கொண்டு போவேன். அண்ணா எந்த கொள்கைக்காண்டி இந்த திமுக ஆரம்பித்தாரோ, என்னுடைய அப்பாட்ட இருக்கக்கூடிய தவறை நான் சரி பண்ணுறேன், அதே நேரத்தில் என்னோட தாத்தாட்ட இருந்த தவறை நான் சரி பண்ணுறேன், 2 தவறையும் சரி பண்ணி நான் பழைய திமுகவை மாற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் திமுகவில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வரும்னா என்ன ஞாபகம் வரும்? நீட்டுக்கு ஒரு செங்கல் எடுத்து காமிச்சார், இது ஞாபகம் வரும். அந்த வாக்குறுதி விஷயத்தை விட்டுருங்க, செங்கல் ஞாபகம் வரும். செங்கலை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணார், இது நிச்சயமாக ஞாபகம் வரும். அதை தாண்டி மழை வரும்போது கோட்டு போட்டு போவாப்பில், இது ஞாபகம் வரும். இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் உங்களுக்கு வேறு என்ன ஞாபகம் வரும்? என்ன செஞ்சார், என்ன பண்ணார்? அவர் சினிமா விட்டு வந்தார், நடிகர்லாம் சொன்னீங்கன்னா கடுப்பாருவேன். வேறு ஏதாவது சொல்லுங்கள். வேறு ஏதாவது திமுக காண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணிட்டாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு திமுக இப்படிப்பட்ட மாற்றங்கள் இருந்துச்சுங்க, இப்படிலாம் நடந்துச்சுங்க, அப்படிலாம் நடந்துச்சுங்கன்னு சொல்லி திமுக ஏதாவது சொல்ல முடியுமா?
இல்லை. இவர் வந்த பிறகு டாஸ்மார்க் ஊழல், மணல் மாஃபியாவில் இருக்கக்கூடிய ஊழல், அதுக்கப்புறம் இவர் வந்து இதுவரைக்கும் நிதி ஆயோக்கில் கலந்துக்காமல் அவங்க அப்பா டெல்லி போனது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வேணால் இவரோட ஆட்சியில் நடந்துச்சு, இவரோட நிர்வாகத்தில் நடந்துச்சு. இதை தாண்டி திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? ஜீரோ தானே. திமுகவில் எந்த வேலையும் பார்க்கல. இது ரெண்டா. மூணாவது மிக முக்கியமான விஷயம், சரிப்பா இவர் திமுகவில் எதுவும் பண்ணலை, ஆட்சி நிர்வாகத்திலே சில பிரச்சனைகள் இருக்குது, ஒத்துக்கிறேன். இவருக்கு அரசியல் தெளிவு ஏதாவது இருக்கா? சமீபத்தில் கேட்குறாங்க, சார்னா என்ன சார் விளக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது கூட அந்த டெஃபனேஷன் கூட தப்பாக கொடுக்குறாரு. இவருக்கு அதாவது அவங்க அப்பா வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு, தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லி அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் பார்த்து ஏதோ ஓகே ஏதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ பண்ணிருக்காருன்னு வைங்களேன். இவர் என்ன பண்ணிருக்காரு? அதுனா என்னன்னு கேட்டால் அது கூட இவருக்கு விளக்கம் தரல. விளக்கம் தெரியாமல் வாய்க்கு வந்தது உளறி விட்டு போகிறாரு. ஸோ எதுக்காண்டி திமுக சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு பக்கம் சண்டை செய்கிறதா சொல்கிறாங்க, சண்டை செய்கிறதா சொல்கிறத கூட அதை ஒழுங்காக நடிக்க கூட தெரியல மீடியா முன்னாடி. எதுக்காண்டி நம்ம இதை பற்றி பேசுகிறோம்? இவர் இந்த நெல் கொள்முதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கொள்முதலில் ஒரு அப்படியே பேப்பரை பார்த்து அப்படியே படிச்சுட்டே வராரு. அடுத்த கேள்வி கேட்கும் போது அமைச்சர் கண்ணை காமிக்கிறார், நீ பதில் சொல்லப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் கண்ணை காமிக்கிறார். ஸோ இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அல்லது இந்த திமுக சார்ந்த ஏதோ ஒன்று இடஒதுக்கீடை பற்றி எனக்கு புரிதல் இல்லைன்னு பேசின ஒருத்தர் தானே அவர். சமூக நீதி பேரரசாக கலைஞர் அவர்களை சொல்லுவாங்க, அவரோட பேரனுக்கே இடஒதுக்கீடை பற்றி புரிதல் இல்லை, நான் தெரியாமல் 7ஆம் அறிவு படத்தில் வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் தானே அவர். ஸோ எதை பற்றி அரசு நிர்வாகத்தில் எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடுத்துக்கொண்டு போனாலும் ஏன் வகுப்பு விஷயத்தில் திமுக போராடுச்சு தெரியாது, சார்னா என்ன தெரியாது, எதுக்கு எதுக்குறோம் தெரியாது, எதை கொண்டு போனாலும் அவருக்கு தெரியாதுங்க. ஏன் சென்னை வந்து வெள்ளத்தில் அப்படி மூழ்கி கிடக்க, ஏன் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போராட்டம் நடக்குது, எதையாவது எடுத்து போங்களேன், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏதாவது ஒன்று எடுத்து போங்களேன். எதை பற்றியுமே புரிதல் கிடையாதுங்க. எதை பற்றியுமே புரிதல் இல்லாத ஒருத்தர் இவர்கிட்ட நிர்வாகம் போனால் இவர் வந்து ராஜேந்திர சோழன் அளவுக்கு நிர்வாகத்தை கொடுத்துருவார். ராஜராஜ சோழன் இருக்கும்போதே வண்டி வந்து ஒரு மாய ஆடி ஆடி போகுது. ராஜேந்திர சோழன்ட்ட இந்த வண்டி வந்துச்சுன்னா 4 டயரும் உருகிரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் தலைவனை உள்ள எடுத்து சொல்கிறேன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இந்த உதாரணங்களை நீங்கள் பேசும்போது அவங்களுக்கே நீங்கள் எதுவுமே பண்ணலைங்கிறது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருதா இல்லையா? உங்களுக்கு 28/7 தாவேகா சார்பாக ஒரு அறிக்கை வந்துச்சு. அன்னைக்கே என் தலைவன் நல்லா கேட்டாரா கேட்கலையா? ரொம்ப நல்லா கேட்டார். அந்த அறிக்கையில் எனக்கு பிடிச்ச அறிக்கைன்னு நான் சொல்லப்போனால் தாவேகாட்டேன் அந்த அறிக்கை தான். எப்பா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த 2 பேருக்கு செலவு வைப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு செலவு வைப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. இவ்வளவு நாள் இருக்கீங்க, நீங்க என்ன அப்படின்னு கேட்டார். அந்த டோனில் தான் அவர் உண்மைக்குமே கேட்டார். ஆனால் அறிக்கையில் ரொம்ப நாகரிகமாக கேட்டார். உள்ள மனசுக்குள்ளே சத்தியமாக அந்த அறிக்கை பார்க்குற அத்தனை பேருக்கும் திமுக அப்படி தான் கேட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஏன் இப்போ வரைக்கும் செலவைக்கலான்னு கேட்குறாரு. அந்த 2 பேரை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் போல இவ்வளோ பெரிய பேரரசு ஆண்ட அந்த 2 பேரை எடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட கம்பேர் பண்ணால் கோவம் வருமா கோவம் வராதா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு செலை கூட வைக்கல. பிஜேபி வந்து அந்த விஷயத்தை பிஜேபிக்கு தோணுது, உங்களுக்கு அந்த விஷயம் இப்போ வரைக்கும் தோணலை. இங்கே எங்கள் கட்சியோட விக்கிரவாண்டி மாநாட்டில் தலைவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், சேர சோழ பாண்டியர் அதை தாண்டி தமிழர்கள் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்து ஒரு ஒரு மிக முக்கியமான அருங்காட்சியம் ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் கொடுத்துருப்பார். இதையும் இது வரைக்கும் திமுக செய்யலை. ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்கிறது கட்சிக்கு ஊமைக்கு கூட பயன்படுத்த உங்களுக்கு என்ன தார்மீகமான தகுதி இருக்குது? நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல நடிகர், அவர் வந்து பயங்கரமான ஆள், பெரிய இளைஞர், இந்த மாதிரி 10 வார்த்தை இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் ஏதோ பயன்படுத்துவீங்க, சின்னவர், ஓடக்கூடியவர், இயல்பானவர், எளிமையானவர், இந்த மாதிரி 10 வார்த்தையை பயன்படுத்திங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை எடுத்து வந்தீங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கடுப்பாயிருவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நான் முன்னாடி சொன்னபடி வேறு என்ன பேசியிருந்தாலும் நான் பேசியிருக்க மாட்டேன். இவங்க 2 பேரும் உள்ளே இருக்கும் போது தான் நாங்கள் உள்ளே வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்க. ஐயா துரைமுருகன் அவர்களே, இந்த ஓமையை நீங்கள் தானே பயன்படுத்தினீங்க. 75 வருஷ கட்சி, அந்த கட்சி எப்படி எப்படிலாம் பிரச்சனையை சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியாகும். அந்த புத்தகத்தில் என்னமா எழுதுவாங்க? ராஜேந்திர சோழன் மாதிரி உதயநிதினு எழுத மாட்டாங்க. திமுகவோட வீழ்ச்சி உதயநிதி அவர்கள்ட்ட தான் எழுதப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இதை கேரண்டியாக நான் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். திமுகவை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜேந்திர சோழன் கிடையாது. ராஜேந்திர சோழன் அவர்கள் பேரரசா அடுத்த கட்டம் கொண்டு போனவர். திமுகவோட வீழ்ச்சி அத்தியாயம் உதயநிதி அவர்கள்ட்ட தான் எழுதப்படும் அப்படிங்கிறதா. அப்போ இன்பநிதி உதயநிதி இருக்கும் போதே கட்சி இருக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ இன்பநிதி தான் என்ன கண்டிஷன் நீங்களே பார்த்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.